ஐயா, நான் ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். நான் குர்ஆனை முழுவதுமாக படித்திருக்கிறேன். அது ஒரு வேதம் என்பதும் நான் நம்புகிறேன். ஏனென்றால் எங்கள் வேதத்தை உறுதிப்படுத்துவதாகவும் உண்மைப்படுத்துவதாகவும் அது இருக்கின்றது. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுப்பதற்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமைத்தான் கொண்டு சென்றார்கள் என்று முஸ்லிம்களாகிய நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் எங்கள் வேதத்திலோ ஈசாக்கு என்று எழுதியிருக்கிறது. ஆனால் குர்ஆனிலோ அப்படி எதுவும் இல்லை. இப்ராஹிம் அவர்களுடைய மகன் என்று தான் எழுதியிருக்கிறே தவிர இஸ்மாயில் என்று எழுதவில்லை. பின் எதன் அடிப்படையில் நீங்கள் இஸ்மாயில் தான் கொண்டு சென்றார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? இதற்கு எனக்கு தெளிவான விளக்கம் தருவீராக. இந்த கிறிஸ்தவ போதகர் ஒரு பேரை சொல்லலை. நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன், நான் குர்ஆனையெல்லாம் படிக்கிறேன். படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டால், இப்போ இஸ்மாயில் நபியை இப்ராஹிம் நபி பலியிட அழைத்து போனார்கள். நம்ம நம்புகிறோம். அல்லாஹ் உன் மகனை அறுத்து பலியிடுன்னு சொல்கிறான். சொன்னோன்னு அவர் இணைஞ்சாரே மகனை அறுத்து பலியிட போனார். நம்ம நம்புகிறோம். இந்த மகன் யார் என்பதில் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ஹாக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வழியாக தான் அந்த ஈசா நபிலாம் வர்றார். அதனால் அவங்க அவர் அந்த பெருமை அவருக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி இஸ்ஹாக்குங்கிற மகனை தான் அழைச்சிட்டு போனாங்க என்று கிறிஸ்தவர்களாக நாங்கள் சொல்கிறோம். ஒரு கேள்வி சாராம்சம். முஸ்லீம்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் இஸ்மாயிலுங்கிற மகனைத்தான் மூத்தவர் அவர் தான் இஸ்மாயிலுங்கிற மகனைத்தான் அழைத்து சென்று பலியிட போனார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நான் குர்ஆன் முழுசும் படித்து பார்த்த வகையில் இஸ்மாயில் தான் அழைத்து சென்றார் என்று நான் பார்க்கவில்லை. இஸ்மாயில் தான் பலியிடப்பட்டவர்னு உங்கள் குர்ஆனில் இல்லை. ஒரு மகனை பலியிடப்பட்டார்னா இருக்கிறது. எங்கள் பைபிளில் இஸ்ஹாக்கு என்று இருக்கிறது. நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் அதை இஸ்மாயில்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது அதான் அவருடைய சாராம்சம். கேள்வி முதல்ல குர்ஆன்லையும் சரி பைபிள்லையும் சரி ரெண்டுலையுமே இஸ்மாயில் தான் பலியிடப்பட்டவர் அழைத்து செல்லப்பட்டவர் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இஸ்ஹாக்கு கிடையாது, பைபிள் பிரகாரமும் கிடையாது. குர்ஆனில் என்ன இருக்குது என்று பார்த்திங்கன்னா, இப்போ இப்ராஹிம் நபிட்ட அல்லாஹ் பலியிட சொல்கிறான். பலியிட சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் இறந்து போயிடுவார். அதான் அர்த்தம். பலியிட்டால் அதில் இறந்துடுவார். இறந்துட்டாலும் பரவாயில்ல, நான் தியாகம் பண்ண தயார்னு சொல்லி இருக்கிறாருங்கிறது அதனுடைய அர்த்தமாகுது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்ராஹிம் நபிக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நற்செய்தி சொல்கிறான். என்ன நற்செய்தி சொல்கிறான்னு கேட்டால், இவருக்கு இப்ராஹிம் நபிக்கு இஸ்ஹாக்கு என்ற ஒரு குழந்தையை பிறக்கிறது நற்செய்தி சொன்னோம். அதாவது முதல் பிள்ளையாக இப்ராஹிம் பிறந்துட்டார். அந்த மனைவிக்கு ரெண்டாவது மனைவிக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. வயசான காலத்தில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், உனக்கு இஸ்ஹாக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிவிட்டு அதுலேயே தொடர்ச்சியாக வருகிறது ஒமின் வராய் இஸ்ஹாக்க யாக்கூப். இஸ்ஹாக்கு மட்டும் இல்லை, இஸ்ஹாக்குக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், யாக்கூப் உண்டு. அதையும் நற்செய்தி சொல்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொன்னதாக 11:71 சூறாவில் ஹூதுங்கிற அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் இருக்கிறது. இப்போ இஸ்ஹாக்கு பிறப்பார் என்றும் நற்செய்தி சொல்லியாச்சு. இஸ்ஹாக்குக்கும் ஒரு பிள்ளை யாக்கூப், அவருக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்தால் இவரை போய் அறுத்து பலியிட சொன்னால் இது ட்ராமாவை தானே ஆகும். அறுத்து பலியிட சொன்னால் யாரும் பண்ணிடுவாங்களே. இதில் பெரிய தியாகத்துக்கு என்ன இருக்குது? ஏன்னு கேட்டால் அவர் இஸ்ஹாக்கு சாவ போகிறது இல்லை. அவருக்கு ஒரு பிள்ளை யாக்கூப் பிறக்கிற வரைக்கும் அவர் சாவ மாட்டார். அவர் மூலமாக யாக்கூப்னு ஒரு பிள்ளை பிறந்துடும் அப்படின்னு தெரியும் போது இஸ்ஹாக்கை பலியிடுன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? நம்ம பலியிட போவோம், அவர் சாவ மாட்டார் அப்படின்னு யாரும் செஞ்சிருவாங்களே. இதை பெரிய இப்ராஹிம் நபி தான் செய்யணும்னு என்ன இருக்குது? இதில் தியாகத்துக்கு ஒன்றுமே இல்லை. எப்போ தியாகமாகும்? அறுக்க சொல்கிறான் அல்லா, போயிடும் பிள்ளை மூத்தா போயிடும், அறுத்தா காலி இருந்தால் நான் அல்லாவுக்காக செய்கிறேன் அப்படி வந்தால் அதில் தியாகம் இருக்குது. அதே நேரத்தில் இல்லை சாவ மாட்டாருன்னு அதில் கேரண்டி எல்லாம் கொடுத்துட்டான். அதனால ஃபார்மாலிட்டி தான் இது, நம்ம போய் அறுக்க கூட்டிகிட்டு போவோம், கண்டிப்பாக எல்லாம் காப்பாற்றிடுவான், இவர் சாகவே மாட்டார் அப்படின்னு இருந்தால் இதில் என்ன தியாகம் இருக்குது? அப்போ இஸ்ஹாக்கை அறுத்து பலியிட கொண்டு போனார்னு சொன்னால் அதில் தியாகம் ஒன்றுமே இல்லை. ஏன்? இஸ்ஹாக்கு சாவ மாட்டார்னு முன்னாடி சொல்லியாச்சு. இஸ்ஹாக்கு யாக்கூபுங்கிற பிள்ளையை பெறாமல் சாவ மாட்டார். அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட்டிகிட்டு போகிறாங்க. சிறுவராக இருக்கும்போது
இவர் இந்த சிறுவராக இருக்கிற கூட அர்த்தம் சாக மாட்டார். ஏன்? இவர் வளர்ந்து பெரிய ஆளாவார் நல்லா முன்னாடியே சொல்லிவிட்டான். அது மாத்திரம் சொல்லித்தரல, அவர் கல்யாணம் பண்ணுவார்னு சொல்லிவிட்டான். அது மாத்திரம் சொல்லித்தரல, அவர் புள்ள பிறக்கும்னு சொல்லிவிட்டான். அந்த பிள்ளைக்கு பேரை வேறு வச்சுவிட்டான், யாக்கூப்புண்டு. இவ்வளோ விஷயம் அவருக்கு நற்செய்தி சொல்லி இருக்கும் பொழுது அப்போ இஸ்ஹாக்கு அறுத்திருக்க முடியாது. இஸ்ஹாக்கை பலியிட கொண்டு செல்வது அது ஒரு சோதனை என்றோ இப்ராஹிமுடைய தியாகம் என்றோ இப்ராஹிமை பாராட்டுவதற்குரியது என்றோ ஆகாது. இஸ்மாயிலாக இருந்தால் அது தியாகம். ஏன்? அவருக்கு புள்ள பிறக்கும்னு சொல்லப்படல, இளமையில் சாக மாட்டான்னு சொல்லப்படல. அருன்னு அம்மாடி அறுத்தா போயிருமா அப்படி பார்க்காம என் இறைவன் சொல்லிவிட்டான் அப்படின்னு போனார். அப்போ இந்த குரான் வசனத்தின் பிரகாரம், குரானில் இல்லை, நீங்கள் நேரடியாக இல்லை தான், இந்த வசனத்தின் 11வது அத்தியாயம் 71வது வசனத்தின் பிரகாரம் அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் இஸ்மாயிலைத்தான் பலியிட அழைத்து சென்றிருக்க முடியும், இஸ்ஹாக்கை அழைத்து சென்றிருக்க முடியாது. அப்படி அழைத்து செல்ல அல்லாஹ் சொல்லியிருந்தால் அது ஒரு சோதனை என்றே வராது, அது ஒரு நாடகம் என்று வருமே தவிர இதில் இப்ராஹிம் நபிக்கு பெரிய தியாகம் ஒன்றுமே பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்று வந்துவிடும். அதனால் அது இஸ்மாயில் குரான்லேருந்து விளங்கிறது. பைபிள் எடுத்து பார்த்தாலும் அந்த பலியிட அழைத்து செல்ல போகும்போது என்ன வருதுன்னு கேட்டால், உன் புத்திரனும் ஆதியாகமத்தில் 22வது அத்தியாயம் அதாவது 1-2 அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு போன்னு சொன்னதாக வருது. இதில் என்னென்ன வாசகம் வருதுன்னா, ஏகசுதன்ட்டு வருது. அதாவது இப்ராஹிம் நபி பலியிட்டது யார? ஏகசுதன். ஏகசுதன், சுதன்டா மகன், ஏகன்னா ஏக்குங்கிறோம்ல, ஏகண்டா ஒன்று, ஏகன் ஒன்றுன்ற அர்த்தம். அப்போ ஏகசுதன்னா ஒரே மகன், 2 பிள்ளை இல்லாமல் ஒரு பிள்ளை இருக்கும் பாருங்க, அந்த பிள்ளைய தான் ஏகசுதன்னு சொல்லுவாங்க. ஏகசுதன்னு சொன்னால் இப்ராஹிம் நபிக்கு இந்த ஒரு பிள்ளை மட்டும்தான் இருந்திருக்கணும். அந்த பிள்ளையை போய் பலியிட சொன்னால் தான் ஏகசுதன்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்போ இப்ராஹிம் நபிட்ட அல்லாஹ் சொல்கிறான், உன் புத்திரன், புத்திரனில் அடங்கி போச்சு, அதோட உன் ஏகசுதனும் அப்படின்ட்டு வருது. ஏகசுதனா உன் ஒரே மகனாகிய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவர் அழைத்து செல்லும் பொழுது ஒரு மகன் தான் இருந்திருக்கணும். ஆனால் அது உண்மையா? இஸ்மாயில் அதுக்கு முந்தைய பிறந்துட்டார், இவர் இப்படி ஏகசுதனாக இருப்பார்? ஏகசுதன்னு சொல்வது மூத்த பிள்ளை தான் இருக்க முடியும், மூத்த பிள்ளை மட்டும் இருக்கு பாருங்க. அப்போ தான் ஒரே பிள்ளைன்னு சொல்லலாம். 3 பிள்ளையை பெற்றுட்டு 3வது பிள்ளை ஏகசுதன் சொல்ல முடியுமா? 3வது பிள்ளை இருக்கும், முந்தி 2 பிள்ளை இருக்குதே. அப்போ இதில் ஏகசுதன்கிற வார்த்தையை குறிக்கிறது இப்ராஹிம் நபிக்கு இருந்த ஏகசுதன் யார்? ஒரு காலத்திலையும் ஈசாக்கு தான் ஈசாக்குன்னு போட்டிருக்காங்க. ஈசாக்கு ஏகசுதனாக இருக்கவில்லை. இவர் பிறக்கும் பொழுது அவர் அண்ணன் இருக்கிறார். இவர் இசாக்கு பிறக்கும் பொழுது அவருக்கு அண்ணன் இஸ்மாயில் இருக்கிறார். அப்போ இஸ்மாயிலோட இவர் சேர்ந்தே தான் இருக்கிறார்னு சொல்லும் பொழுது இஸ்மாயிலாவது இசாக்குக்கு முன்னாடி தனியாக பிள்ளையாக இருந்தார், அவர் மட்டுமே இருந்தார். அப்போ ஏகசுதன்கிற வார்த்தை யாரை குறிக்கும்? ஒத்த பிள்ளை இருந்தால் தான் குறிக்கும். அப்போ ஈசாக்கு ஒத்த பிள்ளையில் இருந்தார், 2 பிள்ளை, 2 பேரில் ஒரு ஆளாக இவர், 2 பேரில் ஒரு ஆள். அந்த ஏகசுதன் வர்றது அப்புறம் ஈசாக்குன்னு சொருவி இருக்கிறாங்க இவங்களாம். ஏகசுதன் தான் அது இருக்குது, ஈசாக்கு ஏகசுதன் கிடையாது. அதே மாதிரி 22:12 என்ன வருது? உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் நீ ஒப்பு கொடுத்தாய் அப்படின்னு எல்லாம் சொன்னதாக இறைவன் சொன்னதாக வருது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, ஆபிரகாமுக்கு இந்த ஆதியாகமத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு அதாவது இப்ராஹிமுக்கு 86 வயசாக இருக்கும்போது இஸ்மாயில் பிறந்தார். இந்த பைபிள் சொல்கிற அந்த கணக்கில் வரும், இது தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா. ஆபிரகாமுடைய 100 வயசில் ஈசாக்கு பிறந்தார். அதாவது இப்ராஹிம் நபிக்கு 86 வயசு இருக்கும் பொழுது இஸ்மாயில், இப்ராஹிம் நபிக்கு 100 வயசு இருக்கும் பொழுது இந்த ஈசாக்கு பிறக்கிறார். அப்படி இருக்கும்போது இஸ்மாயிலை விட ஈசாக்கு 14 வயசு இளையவர். அவர் 86 அவர் பிறக்கிறாரு, 100 இவர் பிறக்கிறார். அப்போ 2 பேருக்கு மத்திய இடையில இருக்குது. அப்போ 14 ஆண்டுகளாக இஸ்மாயில் மட்டுமே தான் ஏகசுதனாக இருந்தார். 14 வருஷம். 86 அவர் மட்டும்தான் புள்ள, 87 அவர் மட்டும்தான் புள்ள, 88 அவர் மட்டும்தான் புள்ள, 99 இஸ்மாயில் மட்டும்தான் அவருக்கு பிள்ளையாக இருந்தார். 100வது வயசில் தான் இன்னொரு பிள்ளை பிறக்குது. இந்த பிள்ளை இப்படி ஏகசுதனாக இருக்குங்க. அப்போ ஏகசுதன் அப்படிங்கிறத இருக்கும்போது அதில் தெளிவாகிடுது.
இதை வந்து எப்படியாவது இது ஈசாக்கு சொல்லணும்னு நினைத்து என்ன செய்கிறாங்கன்னா ஈசாக்குங்கிற வார்த்தையை நுழைக்கிறாங்க. அது பைபிள் கோட்பாட்டுக்கு மாற்றம். நுழைச்சவங்க இந்த ஏகசூதனை நீக்க மறந்துட்டாங்க. ஏகசூதனை வெட்டி விட்டு போயிருந்தால் மாட்டிக்கிற மாட்டாங்க. அவங்கள அறியாமல் என்ன இருக்குது, அந்த ஏகசுதன்கிற வார்த்தை நின்று இது கள்ள வேலை பார்த்துருக்குறாங்க என்பதை காட்டுகிறது. அதனால் பைபிள் பிரகாரமும் பலியிட அழைத்து சென்றவர் வந்து இஸ்மாயில் தான், குர்ஆன் பிரகாரமும் அது இஸ்மாயில்.